இந்த தலம் சிவபூஜையினுடைய மேன்மையை நமக்கு சொல்லுகின்ற தலம். சிலந்தியும் யானையும் பூசனை செய்தது. சிலந்தி நாள்தோறும் வெண்ணாவல் மரத்தினடியில பெருமாள் இருப்பார். வெண்ணாவல் மரத்தின் இந்த மரம் எல்லாமே இருக்கு கோயில பெயிண்டி நீ பார்க்கலாம். வெண்ணாவல் மரத்தினடியில சிவலிங்க பெருமானை சிலந்தி சாமி அந்த மரத்தினுடைய இலைதலைகள் எல்லாம் விழுகுது அப்படின்னு சொல்லி ஒரு பந்தல் வாயினாலே ஒரு பந்தல் கட்டிட்டு குப்பை கூலம் விழுகாம அதனுடைய வழிபாட்டை செஞ்சுட்டு போச்சு. யானை வந்துச்சு, என்ன அது ஒட்டடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தும்பிக்கையை வச்சு அதை அகற்றி விட்டு காவிரியிலிருந்து நீர் எடுத்துட்டு இந்த தும்பிக்கையை வச்சு சுவாமிக்கு நீராட்டி பூசனை செய்துட்டு போச்சு. இது நம்ம சிவபூஜை. சிவபூஜை எல்லா ஆன்மாக்களும் பண்ணணும். அதுக்காக பெரிய இந்த வரலாறு நமக்கு சொல்றாங்க. சிலந்தி திருப்பந்தலிட்டு அது ஒரு உழவர், அதாவது சாமியுடைய திருக்கோயிலும் சாமி வீட்டில் இருக்கிற கோயிலும் குப்பை கோலம் இல்லாமல் தூய்மையாக பேணி பாதுகாத்துக் கொள்வது திருத்தொண்டு. இந்த திருத்தொண்டை யாரு செய்தா? சிலந்தி. ஐந்தறிவுடைய ஜீவன்கள் தானே. ஆகவே யானை இது என்ன ஒட்டடைன்னு சொல்லி அதை டிஸ்டர்ட் போயிட்டு பழையபடி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போகும். இப்படி நாள்தோறும் அது பந்தலிடவும் சிலந்தி பந்தலிடவும் யானை அதை அகற்றிவிட்டு சிவபூஜை செய்யவும் இப்படி நாள்தோறும் அந்த திருத்தொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பூசணைகளை வழிபாட்டை செய்ய ஒரு நாள் அந்த யானைக்கு இந்த சிலந்தி தான் இது செய்கின்றது என்று தெரிந்து கொண்டார். அதை அகற்றும் போது சிலந்தியும் இந்த யானை தான் இதை அகற்று என்று தெரிந்து கொண்டு இந்த நிலையில ஒரு நாள் நடக்கும்போது அந்த சிலந்தி வலையை அகற்றும் போது அந்த பூச்சியானது உள்ளே போய் அந்த தும்பிக்கைன்னு சொல்லுவோம்லே அதுக்குள்ளே போய் கடிச்சிருச்சு. சிலந்தி கடிச்சா விஷமுங்க கடிச்சிருச்சு. அந்த யானையும் அலறி போது அந்த தும்பிச்சைகளுக்கு ஓங்கி அடிச்சிச்சு. 2 தடவை அடித்தோடையும் அந்த சிலந்தி பூச்சி உள்ளே இறந்து போச்சு. அதனுடைய விஷத்தன்மையினால யானையும் இறந்து போய்விட்டு. இதுக்கு பின்பு யானை அந்த சிவபூஜை செஞ்சதுனால சாமி அவருக்கு ஒரு வீடு பெற்று முக்தி பேரை யானைக்கு அறிவிட்டார். ஏன்னா சிவபூஜை செய்யறது அது சரியை பணி செய்யல், உடலால செய்யுங்கள், உளவார பணி செய்யல். ஆனால் அது பக்குவம். அந்த பக்குவம் கருதி சரியை தொண்டு செய்கிறவங்களுக்கு பாருங்க, முறையான சரியை தொண்டு செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அடுத்த பீரியட்ல நாட்டையே ஆடுறக்கூட பதவியும் சாமி கொடுக்குறாரு கோச்சங்க சோழர். அப்படிப்பட்ட கோச்சங்கர் சோழர் 78 ஆலயங்களை கற்றளி என்று சொல்ற கல்லால் செய்யக்கூடிய மாட கோயிலை கட்டினார். முதல் கோயில் அவர் பூஜை பண்ண கோயிலுக்கே கட்டினார். திரு ஆனைக்கான், ஆணை வழிபட்ட கோயில். அதனாலதான் ஆனைக்கான் பேரு. அது யானை